அந்த பெரிய விரோதியாக இருக்கக்கூடிய அந்த நப்சோடு ஜிஹாது செய்வது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயம். வீட்டுக்குள்ளாலேயே திருடன் இருக்கும் பொழுது திருடனை கண்டுபிடிப்பது கஷ்டம், அந்த திருடனை கட்டுப்படுத்துவது கஷ்டம். வெளியில் திருடன் இருந்து விட்டால் அவனை கண்டுபிடிக்கலாம், அவனுக்குரிய தண்டனைகளை கொடுக்கலாம். இது வீட்டுக்குள்ளாலேயே திருடன் இருக்கின்றான். எங்களுடைய உடம்புக்குள்ளாலேயே புதைந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய நப்சு இருக்கின்றது, பலவிதமான பாவக்காரியங்களின் பக்கம் எங்களை இட்டு செல்லும். ஷைத்தானை விடவும் மிகவும் பயங்கரமானதுதான் நப்சாக இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த நப்சுக்கு எல்லா நிலைமைகளிலும் மாற்றம் செய்ய வேண்டும், நப்சோடு போராட வேண்டியிருக்கின்றது. அந்த அமைப்பிலே நப்சோடு தியாகம் செய்தவர்கள், நப்சோடு ஜிஹாது செய்தவர்கள் தான் இறைநேச செல்வர்களான அவுலியாக்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அபுல் ஹசன் அலி ஷாதிலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் மகான்கள் தங்களுடைய நப்சை கட்டுப்படுத்தி அந்த நப்சை தனக்கு அடிமையாக ஆக்குவதற்காக வேண்டி, அதை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி வாழ்க்கையிலே எத்தனையோ வருட காலங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள். அதற்காக வேண்டி எத்தனையோ தியாகங்களை அர்ப்பணித்திருக்கின்றார்கள், மிகவும் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட மகான்கள் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தவர்களாக கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மகான்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கின்றான். இஸ்லாத்துக்காக வேண்டியே வாழ்ந்து மறைந்தவர்கள், இஸ்லாத்துக்காக வேண்டியே தங்களுக்கு வர இருந்த எல்லா இன்பங்களையும் துறந்தவர்கள். இஸ்லாம் நிலை பெற வேண்டும், மக்கள் ஒவ்வொருவரும் வெறுமனே முஸ்லிம் என்ற பெயரோடு மாத்திரம் நின்று விடாமல் உண்மை முஸ்லிம்களாக மாற வேண்டும் என்ற அமைப்பிலே ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ்விடத்திலே முக்கர்ரபானவர்களாக, அல்லாஹ்விடத்திலே நெருக்கம் பெற்றவர்களாக மாற்றுவதற்காக வேண்டி என்னென்ன தியாகங்களை செய்ய முடியுமோ, என்னென்ன முயற்சிகளை செய்ய முடியுமோ, அதற்காக வேண்டி எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்துவிட்டாலும் சரி அத்தனையையும் பொருட்படுத்தாது மக்களை சீராக்குவதற்காக வேண்டி, மனிதர்களுடைய உள்ளத்திலே உண்மையான அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை, அகீதாவை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி, அந்த கொள்கைக்காக வேண்டிதான் ஆரம்பம் முதல் கடைசி வரை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். அதற்காக வேண்டிதான் கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள் என்ற செய்திகளை வரலாறுகள் நமக்கு படித்து காட்டிக் கொண்டிருக்கின்றன. எனவே இஸ்லாத்துக்காக வேண்டி தியாகம் செய்தார்கள். இஸ்லாத்திலே பல்லாயிரக்கணக்கான காபிர்களை கொண்டு வந்து முஸ்லிம்களாக மாற்றினார்கள். மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களாக மாற்றப்பட்ட அந்த மனிதர்களை பெரும் பெரும் இறைநேச செல்வர்களாக கூட உலகம் போட்டும் ஷேகுமார்களாக, அவுலியாக்களாக மாற்றினார்கள் என்ற செய்திகளை அவர்களுடைய வரலாற்று குறிப்புகளிலே நாம் படிக்கக்கூடிய பாடங்களாக இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே இஸ்லாத்துக்காக வேண்டிய ஹிதுமத்து செய்திருக்கின்றார்கள். இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அயராது உழைத்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மகான்கள், அப்பேற்பட்ட ஷேகுமார்கள் இந்த பூமியிலே அவர்கள் வந்து அப்பேற்பட்ட தியாகங்களை, ஹிதுமத்துக்களை இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்துக்காக வேண்டி செய்திருக்கவில்லை என்று சொன்னால் இன்று நாம முஸ்லிம்களாக இருக்க முடியாது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அவர்களோடு தோளோடு தோள் நின்ற சஹாபா பெருமக்கள் பல யுத்தங்களுக்கு முகம் கொடுத்தார்கள், இஸ்லாத்தை கட்டி எழுப்பினார்கள், இஸ்லாத்தை பாதுகாத்தார்கள். சஹாபாக்களுடைய காலத்துக்கு பின்னால் தாபியின்கள், தபா தாபியின்களுடைய காலம், அதற்கு பின்னால் வந்த காலங்கள், இவைகளிலெல்லாம் இஸ்லாம் இல்லாமலாகிவிடக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டது. அந்த காலகட்டங்களில் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்பேற்பட்ட பெரும் பெரும் ஷேகுமார்களை கொண்டு, பெரும் மகான்களை கொண்டு, இந்த இறைநேச செல்வர்களை கொண்டு, அதுவிலும் குறிப்பாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப பரம்பரையிலே வந்த மக்களை கொண்டு, அந்த பெரும் மகான்களை கொண்டுதான் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை ஆங்காங்கே பாதுகாத்திருக்கின்றான் என்ற செய்திகளை வரலாறு நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றன. எனவேதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறொரு ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள், மல்லம் யஷ்குரின்னாஸ லம் யஷ்குரில்லாஹ். யாரு பிற மனிதன் செய்த சேவையை, இன்னொரு மனிதன் செய்த உதவியை, பேருபகாரத்தை மறந்து அவருக்கு நன்றி கெட்டவனாக ஆகிவிட்டு அவன் அல்லாஹுவுக்கு எவ்வளவுதான் சுஜூது செய்தாலும், அல்லாஹுவுக்கு எவ்வளவுதான் அவன் நன்றி உள்ளவனாக நடந்து விட்டாலும் கூட அல்லாஹுவிடத்திலே அவன் நன்றியாளர்களுடைய பட்டியலில் கணிக்கப்பட மாட்டான் என்ற செய்தியை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி வைத்திருக்கின்றார்கள். எனவே அந்த மகான்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி செய்த அந்த ஹிதுமத்துக்களை, அந்த சேவைகளை ஞாபகப்படுத்தும் முகமாக, அவர்களை நன்றியுணர்வோடு நன்றி கண்ணோடு பார்க்கும் முகமாகத்தான் இப்பேற்பட்ட மஜ்லிஸ்களை நாம் ஒன்று கூட்டி
அவர்களுடைய சிறப்பம்சங்களை, அவர்களுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற முக்கியமான அம்சங்களை, அவர்கள் இந்த தீனுல் இஸ்லாம் மார்க்கத்தை கட்டியெழுப்பதற்காக, பாதுகாப்பதற்காக வேண்டி என்னென்ன தியாகங்களை செய்தார்கள் என்ற விஷயங்களை ஞாபகப்படுத்துவதற்காக வேண்டிதான் இப்பேற்பட்ட மஜ்லிஸ்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற நல்லவைகளை ஞாபகப்படுத்துங்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதை ஞாபகப்படுத்தும் முகமாக, அந்த ஹதீஸ்களை, அந்த சுன்னாக்களை ஹயாத்தாக்கும் முகமாகத்தான் இப்பேற்பட்ட மஜ்லிஸ்களை ஒன்று கூட்டி வருடம் தோறும் அவர்களை நாம் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இப்பேற்பட்ட மகான்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே குர்பை அடைந்து கொண்ட, அவனிடத்திலே நெருக்கத்தை பெற்றுக் கொண்ட, அவனிடத்திலே உயர் அந்தஸ்துகளை பெற்றுக் கொண்ட இந்த இறைநேச செல்வர்களுடைய ஞாபகங்கள், அவர்களை ஞாபகப்படுத்துவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வையகம் இருக்கும் காலமெல்லாம் நடாத்திக் கொண்டே இருப்பான். யாரை கொண்டாவது அவர்களுடைய ஞாபகத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். ஏன்? அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், அல்லாஹுக்காக வேண்டி தியாகம் செய்தவர்கள், அல்லாஹ்விடத்திலே உயர் அந்தஸ்தை பெற்ற அந்த தியாகிகளை அல்லாஹ் காலம் தோறும் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருப்பான். அப்பேற்பட்ட மகான்கள் தன்னுடைய நப்சோடு ஜிஹாது செய்து, ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய பெரிய ஜிஹாதிலே ஈடுபட்டவர்கள். அப்பேற்பட்ட மகான்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன ஃபரஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து மறைந்த, அல்லாஹ்வுக்காக வேண்டி வெட்டப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி ஷஹீதாக்கப்பட்ட அந்த தியாகிகளை மௌத்தானவர்கள் என்று நீங்கள் நினைத்து கூட பார்க்க வேண்டாம். மௌத்தானவர்கள் என்று நீங்கள் சொல்லுவது ஒரு புறம் இருக்க, வேறொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா தகூலு லிமன் யுக்தலு ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக்கப்படக்கூடியவர்களை மௌத்தானவர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் என்று வேறொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான்? வலா தஹ்ஸபன்னல்லதீன குத்திலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வின் பாதையிலே தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த அந்த தியாகிகளை மௌத்தானவர்கள் என்று சொல்வது ஒரு புறம் இருக்க, நினைத்து கூட பார்க்க வேண்டாம். உங்களுடைய பார்வையில் அவர்கள் மௌத்தானவர்களாக இருக்கலாம். பல் அஹ்யாஉன் இன்த ரப்பிஹிம். அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் நிறுத்திவிடவில்லை. யுர்ஸகூன், அவர்களுக்கு ரிஸ்கும் வழங்கப்படுகின்றன. ஃபரிஹீன பிமா ஆதாஹுமுல்லாஹு மின் ஃபத்லிஹி. அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பான வாழ்க்கைகளை வைத்து சந்தோஷித்து அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை குர்ஆனின் கொண்டிருக்கின்றான். இந்த ஆயத்தில் அல்லாஹ்வின் பாதையில் வெட்டப்பட்டவர்கள், ஷஹீதாக்கப்பட்டவர்கள் என்று அல்லவா சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே யுத்தத்திலே வீர உயிர் தியாகம் செய்த அந்த ஷுஹதாக்களை பற்றி அல்லவா இந்த ஆயத்தை சொல்லுகின்றது என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த ஆயத்துக்கு வியாக்கியானம் சொல்லக்கூடிய முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், அவர்களும் முஜாஹிதீன்கள் தான், அவர்களும் ஷுஹதாக்கள் தான். அதே மாதிரி ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் தியாகத்தை செய்த அந்த சஹாபாக்கள், இஸ்லாத்துக்காக வேண்டிய யுத்தத்திலே தங்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து தங்களுடைய உயிர்களை அர்ப்பணித்த அந்த சஹாபாக்களும், இஸ்லாத்துக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த அந்த தியாகிகளும் ஷுஹதாக்களும், அவர்களும் ஷுஹதாக்கள் தான், அவர்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அவர்களுடைய ஜிஹாதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் ஜிஹாதுல் அஸ்கர், மிக சிறிய யுத்தம் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதே போன்று இறைநேச செல்வர்களான ஷேகுமார்கள், அவுலியாக்கள் செய்த ஜிஹாது என்ன? தன்னுடைய நஃப்ஸோடு ஜிஹாது செய்தார்கள். தன்னுடைய நஃப்ஸை பக்குவப்படுத்துகின்ற விஷயத்திலே பெரும் பெரும் காடு வனாந்திரங்களுக்கு சென்று தன்னுடைய நஃப்ஸை கட்டுப்படுத்துகின்ற விஷயத்திலே அல்லாஹ்வினுடைய தியானத்திலே கல்வத் இருந்திருக்கின்றார்கள். தனித்த நிலைமையிலே அல்லாஹ்வினுடைய ஸிக்ரிலே ஈடுபட்டு தன்னுடைய நஃப்ஸை பக்குவப்படுத்தி இருக்கின்றார்கள். தன்னுடைய நஃப்ஸை தனக்கு அடிமையாக்குகின்ற விஷயத்திலே அவர்கள் சதாவும் பாடுபட்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே அவர்கள் அல் ஜிஹாதுல் அக்பர் என்று சொல்லக்கூடிய பெரிய ஜிஹாதை செய்து அவர்களும் அந்த உயர் அந்தஸ்தை பெற்றவர்கள் என்ற செய்திகளை முஃபஸ்ஸிரீன்கள் எமக்கு தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே உலகத்திலே வாழ்ந்த இப்பேற்பட்ட மகான்கள், இறைநேச செல்வர்கள் உலகத்தை விட்டு மறைந்தாலும் கூட மன்னரைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தியை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் நமக்கு படித்து தந்து கொண்டிருக்கின்றான். ஹதீஸ்கள் தெளிவுபடுத்தி காட்டிக் கொண்டிருக்கின்றன. அப்பேற்பட்ட மகான்களை கண்ணியப்படுத்துவது, அவர்களை மேன்மைப்படுத்துவது
குர்ஆன் சொல்லக்கூடிய, குர்ஆன் ஏவக்கூடிய விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றன. ஆரம்பத்திலே ஓதி காண்பித்த ஆயத்தின் கண்ணே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் காட்டுகின்றான், وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ